சரி, இன்னைக்கும் நம்ம கர்ப்ப வேதனையினுடைய அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். அதாவது ஏன் இந்த கர்ப்ப வேதனை? ஹalleluya, ஹalleluya. எதற்காக, அதாவது ஒய், ஒய்ங்கிற ஒரு இதுவும் அதே மாதிரி அந்த கர்ப்ப வேதனையை பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லி அது ஏன் எதுக்குன்னு மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம வாசிக்கலாம் மையமாக எந்த வசனத்தினுடைய மையமாக நம்ம பார்க்குறோமோ அதை எடுத்துக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் கடைசி பகுதி இல்லையா, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்போ உங்க ஒவ்வொருத்தரை எந்த ஒரு மனுஷனை எல்லாம் தேவன் முன்குறிச்சிருக்காரோ அவங்களை எல்லாம் கிறிஸ்துவனுடைய சாயல்ல மாற்றும்படியா தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தான் அவர் முன்குறிச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதுக்காகவும் இல்லை. அப்போ நம்ம அந்த சாயல் அடையாம அவர் எதுக்கு முன்குறிச்சாரோ அதை நம்ம அடையாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதாவது நித்தியத்தை குறித்து, தேவனோடு இருக்கிறவற்றை குறித்து, அந்த பரத்துக்குரிய அதாவது மகிமைக்குரியவற்றை குறித்து, மறுமையில் இருக்கிறவைகளை குறித்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதை நோக்கி தான் பிரயாணம் பண்ணோம். அப்போ இதுக்கு இந்த கிறிஸ்துவின் சாயல்ல மாறணும்னா நமக்கு முதல்ல தேவைப்படுறது அந்த ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரியவன்கிற அந்த ஒரு காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது நமக்கு அந்த வசனத்தை பேச தெரியணும், உபதேசிக்கவும் நமக்கு பிரசங்கிக்கவும் தெரிஞ்சு இருக்கணும். இப்போ மூணாவது ஃபஸ்ட்டு வந்து அது ரெண்டு இதுவாக பார்த்தோம், ரெண்டு கிளாஸாக நம்ம பார்த்தோம். ஆனாலும் அது விஷயம் ஒன்று தான், ஆவிக்குரியவன் தான், அந்த தலைப்பு கீழே தான். ரெண்டாவது நமக்கு உபதேசிக்கவும் பிரசங்கமும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மூணாவது இந்த கர்ப்ப வேதனையை அடைய தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தினுடைய துணை வசனமாக நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் 12ல இருந்தே வாசிமா. ஜெசிகா அவங்க மைக்கில் வாசிக்கிட்டோம். 12ல இருந்து 14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமேன், ஆமேன். அதாவது பலமான ஆகாரம் எதுக்குன்னு இங்க 14வது வசனத்துல சொல்லி இருக்கு. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, முயற்சி செய்யும். சரி, இங்க தான் விஷயம் இருக்கு நமக்கு. அப்போ நன்மை தீமை இன்னதுன்னு எப்ப தெரியும்? பலமான ஆகாரம் சாப்பிடும்போது. ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? பால் உண்ணுகிற குழந்தையா தான் இருக்கீங்க. அது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு நிஜமாவே எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நீங்கள் தான் வளரணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ கர்ப்ப வேதனைக்கு நம்ம குறிப்பாக 2வது பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, வெயிட்டிங் பீரியட். அந்த ஒரு கால அவகாசம் தேவைப்படுது கர்ப்ப வேதனை. அது ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு. சரி, நம்ம எதுக்காக இந்த கர்ப்ப வேதனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயத்துக்கு வேண்டிய ஒன்று நம்ம ட்ரெயினிங் ஆகணும். ரெண்டாவது நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ட்ரைனிங்க்கும் ப்ராக்டிஸ்க்கும் தமிழில் பார்த்தா பயிற்சிங்கிறது தான் வருது. ட்ரைனிங்க்குமே பயிற்சி தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாலுமே அது பயிற்சின்னு தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வேற வேற. எப்படின்னா, ட்ரைனிங்னா என்னென்னா, நம்ம ஒரு விஷயம், ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம். அப்போது கற்றுக் கொடுக்குறவர் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார். ஒரு விஷயம், இப்போ கீபோர்டு எனக்கு சொல்லித்தரணும், பாட்டு எனக்கு சொல்லித்தரணும்னா பாட்டு தெரிஞ்ச ஒருத்தர்
எனக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் அதை அவர் கீழே இருந்து நான் கற்றுப்பேன். இதுக்கு பேர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவர் எனக்கு கற்றுக் கொடுக்க நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் இல்லாமல் நான் தனியாக வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சரி, அதுக்கு பேர் ப்ராக்டிஸ். அப்போது ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டே வரோம் இல்லையா, அதுக்கு பேர் ட்ரைனிங். ட்ரைனிங் சென்டர் நிறைய இருக்குது, கோச்சிங் சென்டர் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு கோச் இருப்பார், ஒரு டியூட்டர் இருப்பார் சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்போ ட்ரைனிங் சென்டர்னா ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த கர்ப்ப வேதனை காலத்தில் உங்களை அவர் ஏன் அதுக்குள்ளே கொண்டு வராருன்னா, அது உங்களுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் பீரியட். எதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எதுக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போது அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒருத்தர் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது உங்களுக்கு கொடுத்த போதகராக இருக்கட்டும், இல்லை ஆவியானவராக இருக்கட்டும், யாரோ எப்படியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது வித்தியாசம் புரிஞ்சதில்ல. இதுக்கு ட்ரெயினர்னு ஒருத்தர் இருப்பார். ப்ராக்டிஸ் நம்ம தனியாக தான் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைனிங், அதுக்கு அடுத்து தான் ப்ராக்டிஸ். இப்போ நம்மளில் இந்த கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் அந்த ட்ரைனிங்கிறதே விட்டுடுறாங்க. இப்போ பாஸ்டருக்கு ஏன் பிரின்ஸ் பிரதர் அதிகமாக பிடிக்குதுன்னா, அவர் அந்த முறைப்படி சின்ன வயசுல இருந்தே இருந்து கொயர்ல இருந்து பக்குவப்பட்டு கற்றுக்கிட்டு வெயிட் பண்ணி அவர் வெளியே வரும்போது அது அந்த முழுமையான அவருக்குண்டான ரோலை சரியாக செய்கிற ஒரு நபராக இருக்கார். அந்த ஒரு ரீசன் தான் பாஸ்டருக்கு அதிகமாக அவரை பிடிக்கிறது. ஏன்னா பாஸ்டர் அந்த மாதிரி தான் வந்தாங்க இல்லையா, அதுதான் முறை. ஹல்லேலூயா. அப்போது அந்த ட்ரைனிங் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸே பண்ண முடியாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணுறாங்க, மொத்தத்தில் யார்கிட்டேயும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ அந்த யூடியூப் சமையலுங்கிற மாதிரி யூடியூப் கிறிஸ்தவம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. யூடியூப் கிறிஸ்தவம்னா மெசேஜ் பார்க்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்களுமே இப்போ இருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு சின்ன சின்ன சபைனா இப்போ 10 பேர் 15 பேர் ஒரு 5 குடும்பம் தான் இருக்குன்னா அந்த ஊழியர் அவங்களுக்கு என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. இப்போ பாடவோ ஜெபிக்கவோ துதிக்கவோ வசன சங்கீத பகுதி சொல்லவோ. அப்போ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, நான் ஒரு பிரசங்கி, நான் எனக்கு சபை ஆரம்பிக்கிற ஒரு இது வந்துடுச்சு, அந்த தாட்லாம் வந்துடுது. அதுதான் நம்ம போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, உபதேசம் யார் பண்ணணும், பிரசங்கம் யார் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். என்ன நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆள் கிட்ட இருந்து ஒரு நபர்கிட்டயோ ஆவியானவர்கிட்டயோ இருந்து நீங்க ட்ரெயின் ஆகாம உங்களால் ப்ராக்டிஸே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பேசிக் எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ் படித்தா ஒரு சர்ஜரி பண்ண தெரியாது, ஒரு எதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் சரியாக தெரியாது. ஜென்ரல் மெடிசன் தான் அதனுடைய பேசிக், ஒரு அஸ்திவாரம் தான் எம்பிபிஎஸ் படித்தா தெரியும். ஆனால் அதுக்கே 3 வருஷம் கிட்ட படிக்க வைக்கிறாங்க. 4வது வருஷம்தான் அவங்களுக்கு அது என்ன ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்மில் அவங்களுக்கு உண்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆனாலுமே அதெல்லாமே என்னது அவங்க கற்றுக்குறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. சரியா? ட்ரெயின் பண்ணி 4வது வருஷம் தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி தனியாக அனுப்புகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் 2 பேர் இந்த ஹாஸ்பிட்டலில், அப்படி தானே சிஸ்டர்? அந்த மாதிரி தான் வரும். ஓகே. அப்போது அந்த ட்ரைனிங் டைமு நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற டைமு. ஹல்லேலூயா. இது அந்த ட்ரைனிங்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். ட்ரைனிங் டைம் ஏன் தேவன் நம்மளை பயிற்றுவிக்கணும், அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த ட்ரைனிங் டைமு நமக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் மாற்றங்கள் வரும், அந்த அறிகுறியை வச்சு நம்ம இந்த ப்ராசஸில் தான் இருக்கோமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஹல்லேலூயா. ஏன் இந்த ட்ரைனிங்னா அதான் பயிற்றுவிக்கப்படுதல். அந்த பயிற்றுவிக்கப்படுதலில் நமக்கு என்னெல்லாம் நடக்கும், இந்த 2 விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 2த்தையும் நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இந்த கர்ப்பவேதனை காலத்தில் தான் இருக்கீங்களா, கர்ப்பவேதனை காலத்தில் தான் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இதை மட்டும், அதாவது ஏன் இந்த ட்ரைனிங்கிறது மட்டும் பார்த்தாலும் தெரியாது. ட்ரைனிங் டைம் என்னெல்லாம் நடக்குங்கிறது தனியாக பார்த்தாலுமே உங்களுக்கு புரியாது. அப்போது 2த்தையும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இது தேவனிடத்தில் இருந்து வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கர்ப்பவேதனை காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கிறது புரியும். ஒரு விஷயம், இந்த 14வது வசனம் திரும்ப வாசிக்கிறோம் பாருங்களேன். அப்போ நாம நன்மை தீமை இன்னதென்று நம்ம அதை
தனியா பிரிச்சு பார்க்கணும்னா நமக்கு பலமான ஆகாரம் தான் வேணும். நான் இங்க வந்தப்போ புதுசுல வந்து 3 மாசத்துல என்னுடைய வாயில இருந்தே 2 தடவை இந்த வசனம் வந்தது. பாஸ்டர் வந்தவங்களுடைய வாயில இருந்தே 3 தடவை முதல் 3 மாசத்துல இந்த வார்த்தை வந்தது. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நீங்கள், இந்த வார்த்தை, நீங்களாம் போதகரா இருக்க வேண்டியவங்க, ஆனா பாலுன்ற குழந்தையா இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த பலமான ஆகாரம் யாருக்கு தகும்னா ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இப்போ வாலிப வயசுல இறந்தாலும் 30, 40, 50 வயசுலலாம் இறந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க போய் சேருவோம்? ஏன்னா நன்மை தீமை அறியறதுக்கே அது ஒரு பயிற்சி வேணுமா? அதை பிரிச்சு பார்க்கறது, பகுத்தறியறதுக்கு, நன்மை தீமைய அது பகுத்தறியறதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும். ஹல்லேலூயா. அது இந்த பலமான ஆகாரத்தை நம்ம இது பண்ணும்போது தான் அது கிடைக்கும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. வசனம் ஒருபோதுமே பொய் உரையாது. இந்த ட்ரைனிங் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது, எதுக்காக இந்த பயிற்சினா, ஆதியாகமம் 25:31 வாசிமா. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எஞ்சி எனக்கு விச்சி போடு என்றான். போதும். இப்போ ட்ரைனிங் எனக்கு ஒரே ஒரு நபரை வச்சு தான் அந்த ட்ரைனிங் ப்ராசஸை சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் ட்ரைனிங் லைக் ஜேக்கப்னு போட்டுக்கோங்க. அதாவது யாக்கோபை போல பயிற்றுவிக்கப்படுதல் அப்படின்னு கூட நீங்கள் தலைப்பு போட்டுக்கோங்க. அதாவது சப்டைட்டில் போட்டுக்கோங்க, யாக்கோபை போல அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு மனுஷன் தான் பின்னாடி இஸ்ரேலா மாறுறாப்புல. அந்த ஒரு மனுஷன்ல இருந்து தான் 12 கோத்திரங்கள் வருது. அந்த ஒரு மனுஷன் தான் மூளை, என்ன சொல்றது, அஸ்திபாரமா இருக்கார். ஆபிரகாம் தான் ஆரம்பமா இருந்தாலும் அந்த பேஸ்மெண்ட்டு இவர் யாக்கோபுல இருந்து தான் வருது. சரி, வாசிச்ச வசனத்தின்படி ஆனா இந்த ஒரு மனுஷன் யாக்கோபை பத்தி எங்க அதிகமாவே 99% மெசேஜுமே அதை என்ன சொல்றது, வாசிச்சு மாம்சத்துல வழியா தான் பார்க்குறேன். ஆக்சுவலா யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு? தேவனோட நடக்கிற மனுஷன். அவன் அந்த பிள்ளைங்களை பிளஸ் பண்றதெல்லாம் பாருங்களேன், அது எல்லாமே பின்னாடி நடக்க போறத குறித்து வரும். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்தி கிறிஸ்து காலத்துல உள்ளது, அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களெல்லாம் வச்சு அவர் பிளஸ் பண்ணுவார் அங்க. அப்போ யாக்கோபு தீர்க்கதரிசி தான். அதே மாதிரி பிறக்கும் போதே நியமிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அதாவது அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அப்போஸ்தலர் அப்படி நிறைய இருக்கு யாக்கோபை குறித்து. ஆக்சுவலாக கிறிஸ்துவனுடைய ஒரு நிழலாட்டம் தான் யாக்கோபு. நம்ம யோசேப்பை எடுத்துப்போம், இவரை விட்டுருவோம். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்ப்போமே. அப்போ என்ன பண்றாரு? சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்னிடத்துல விற்று போடு அப்படின்னு சொல்றாரு அவங்க அண்ணன் பசியா வரும்போது. இங்க தான் இந்த மனுஷன் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு முதல் அடி எடுத்து வைக்கிறான். அப்போ கர்ப்ப வேதனைல நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னா, ட்ரைனிங் பீரியட்ல இருக்கீங்கன்னா, முதல்ல எதுக்காக உங்களுக்கு அந்த ட்ரைனிங்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. ஹல்லேலூயா. இனி ஒரு வசனம் கூட வாசிமா, 27:8. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். போதுமா? இது தன்னுடைய தாயாகிய அந்த ரெபேக்கால் அவங்க சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி நீ கேளு. என்னன்னா, நான் சமைச்சு தரேன், அதை எடுத்துட்டு போய் உங்க அப்பாட்ட கூட, உங்க அப்பா உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு. நமக்கு பார்க்க அந்த மகன் ஏமாத்துற மாதிரி இருக்கும் யாக்கோபு. ஆனா அவன் சொல்லுவான், இது அவர் சபிப்பாரு, அந்த சாபம் எல்லாம் என் மேல வரட்டும்னு பின்னாடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இவன் தப்பு பண்ணல. ஆக்சுவலா ரெபேக்கா தான் தேவனுடைய சித்தத்திலிருந்து அந்த ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு வழி மாறாதபடிக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சி நிறுத்துவாங்க. அதுதான் சொன்ன அந்த அஸ்திபாரம், அதுக்கு அஸ்திபாரமா இருக்கிறது யாக்கோபு தான். யாக்கோபு இல்லைன்னா அந்த இடத்துல வழி மாறி போயிருப்பாரு ஏசாவை ஆசீர்வதிச்சு ஈசாக்கு வழி மாறி போயிருப்பார், தேவ கோபத்துக்குள்ள போயிருப்பார். அப்புறம் திரும்ப வேற பிளானாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை பிடிச்சி நிறுத்துறது இந்த தம்பி மூலியமாக தான், யாக்கோபு மூலியமாக தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ட்ரைனிங் பீரியட்ல இருக்குன்னா முதல்ல எதுக்குன்னா தேவ சித்தம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. அதுதான் இங்க 14வது வசனத்தை நாம எபிரேயர்ல எடுத்தேன். நீங்க ஒரு பயிற்சினால தான் அதை பகுத்தறிய முடியும் அப்படின்ட்டு. ரோமர் 12:2 அதுதான் சொல்லும். என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் வாசிமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் தேவனுடைய வாசிமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரோமர் 12:2.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா? இங்கேயும் அதே தான், பகுத்தறிதல். நன்மை தீமை என்னன்னு பகுத்தறிகிறது. பலமான ஆகாரத்தை சாப்பிட்றத பற்றி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போது உங்களை அந்த ட்ரைனிங் பீரியடுக்குள்ள, கர்ப்ப வேதனை காலத்துக்குள்ளே கொண்டு போகிறாருன்னா அது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, 28:13 வரைக்கும் பொறுமையாக வாசிமா. ஆதியாகமம் 28:13-15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா. இந்த கடைசியில் வாசித்த இந்த ஒரு வசனத்தை எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை தேவன் பேசியிருப்பார்? சரி, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தேவன் பேசுவார். தேவன் உங்களோட பேசுறதுக்கு தான் இந்த கர்ப்ப வேதனை காலத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதாவது ட்ரைனிங் பீரியட். உங்களுக்கு இந்த பயிற்சி காலத்தை கொடுத்ததோடைய ரெண்டாவது முக்கியமான விஷயம் தேவன் உங்களோட பேசுறதுக்கு. நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்க்குறோம் இல்லையா? அது ஒரு பரிசுத்தம் தேவைப்படுது தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு. அவங்க அந்த பரிசுத்தத்திலேருந்து விலகும் போது என்ன ஆகுது? தேவன் பேச வேண்டாம், மோசே எங்கள் கூட பேசட்டும், அதுதான் எங்களுக்கு கேட்க ஈஸியாக இருக்குது. தேவன் பேசுனா அதை எங்களால் தாங்க முடியல, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதான் இங்கே பரிசுத்தம் குலையும் போது அவர் சத்தத்தை கேட்க திராணி அற்று போயிடுறாங்க. அப்போது உங்களுக்கு இந்த கர்ப்ப வேதனை காலம் அனுமதிக்கிறாருன்னா தேவன் உங்களோட பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. மூணாவது, ஆதியாகமம் 28:31 வாசிமா. 31:42 வாசிமா. ஆதியாகமம் 31:42. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல். ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். போதுமா, தேங்க்ஸ்மா. அதாவது என்னோடு இராமல் போனால் அதை பிராக்கெட் போட்டுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போது தேவன் உங்களோடு இருக்கிறதுக்கு தான் இந்த உபத்திரவ காலம், கர்ப்ப வேதனை காலம், இந்த ட்ரைனிங் பீரியட். ஹல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்கிற அந்த ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இது நம்ம புதிய ஏற்பாட்டில் வச்சு பார்க்கணுன்னா லூக்கால அழகாக சொல்வார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு லேர்னிங் பீரியட். நம்ம லேர்ன் பண்ணி தான் நம்ம ட்ரெயின் ஆகுறோம். ஹல்லேலூயா. சரி, இதுதான் ரொம்ப முக்கியமான 3 விஷயம். நம்ம எதுக்காக இந்த ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே, கர்ப்பவேதனை காலத்துக்குள்ளே தள்ளப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு. 1, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு. 2, தேவன் நம்ம கூட பேசுகிறதுக்கு. 3, தேவன் நம்ம கூடயே இருக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? போன வாரம் பார்த்தோம் இல்லையா? நமக்கு ஏன் வலி, ஏன் வேதனை, எவ்வளோ கேள்விகள் தேவனிடத்தில். அதை சொல்ல கேட்க வந்த எனக்கே தாங்க முடியல, தேவனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த ட்ரைனிங் காலத்தில் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குது? இது அப்படியே யாக்கோபை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ட்ரைனிங் கர்ப்பவேதனை காலத்தில் நமக்கு என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் வரும்? அதாவது சோதனைன்னு சொல்லலாம். இப்போது யோசிப்புனா நம்ம பார்க்குறோம், குழியில் தள்ளப்படுறது, சகோதரரால் விரட்டப்படுறது, சகோதரர்கிட்ட ஒரு அங்கீகாரம் இல்லாதது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா விற்கப்படுறது, அடிமைத்தனம், இதெல்லாம் பார்க்குறோம். யாக்கோபை குறித்து பார்க்கணுன்னா முதல் விஷயம் ஆதியாகமம் 27:42 வாசிமா. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொஞ்சு போட நினைத்து தன்னை தேய்ச்சி கொள்கிறான். ஆமேன், ஆமேன், ஆமேன். முதல்ல கர்ப்பவேதனை காலத்தில் பிசாசு உங்களை கொல்ல பார்ப்பான். இதுதான் முதல் அடையாளம். நீங்கள் இந்த கர்ப்பவேதனை காலத்தில் இருக்கீங்கன்னா. ஏன்னா
உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது வேற யாருமே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதாவது தேவன் ஆவியா உங்களுக்குள்ள இருந்து இல்லை உங்களுக்கு வெளியில இன்னொரு நபர் மூலியமா உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு, ட்ரைனிங் கொடுப்பாரு. ஹalleluya. அது வசனத்தை சொல்லி கொடுப்பாரு. இப்போ எனக்கு எப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாதம் எனக்கு கூட உட்கார வச்சு இரவும் பகலும் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி என்னை அனுப்புனார். இது ஒருத்தருமே எனக்கு சொல்லி தரல. அது எங்கே வேணால் சொல்லுவேன், எந்த ஊழியர் முன்னாடி வேணாலும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிலர் நிறைய பேர் என்ன அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. பயன்படுத்தினா நல்ல ரீதியில், இப்போ யாராக இருந்தாலுமே இப்போது என்னுடைய இதை பார்த்துட்டு ஓகே இவங்க என் கூட இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லி நிறைய ஊழியர்கள் நினச்சாங்க. இன்னும் சொன்னால் எம்டி ஜெகன் அண்ணா கூட என் மேலே கோவம் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரகாஷ் பாஸ்டராக இருக்கட்டும், பாஸ்கர்னு ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், இல்லை ரவி அண்ணன் ஒருத்தராக இருக்கட்டும், நிறைய பேர் நான் அதான் இந்த மாதிரி, அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் தேவன் எனக்கு சொன்னார்னு சொல்லிட்டு தேவ சித்தம் அது 3 விஷயத்தில் ரொம்ப தரிசனத்தின் வழியாக, வசனத்தின் வழியாக, அப்புறம் இனியொரு ஊழியர் மூலியமாக வந்தது அது 3வது ஆப்ஷன் தான். எனக்கு அவர் சொல்லிட்டார், வசனத்தின் வழியாக வேறு பிரித்து இந்த இடத்துக்கு தான் போகணும், அது திருத்தோபுரம் தாங்கிறது வசனத்தின் வழியில் எனக்கு உறுதிப்படுத்திட்டார். சொப்பனத்தின் வழியிலே அது லிட்ரலாக தெரியும் எனக்கு, இந்த இடம் தான் எங்கள் அம்மாவனுடைய வீடு மேலே, அங்கே தான் வரணுங்கிறது எனக்கு தெரியும். சரி, இன்னொருத்தர் மூலியமாக அது நிறைய ஊழியர்கள் மூலியமாக பிதாக்களுடைய தேசத்துக்கு போகணுன்னு சொல்லியாச்சு. இது ஊழியர்களுக்கு கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும், நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அதான் குறுகிய கால இவன் என்ன ஆண்டவர் சொன்ன போன பட்டுத்து திரும்பி வருவான், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இங்கே வச்சும் திரும்ப ட்ரைனிங் அப்போது அங்கே எனக்கு 8 மாதம் 2018-19 அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக 8லேருந்து 9 மாதத்துக்குள்ளே தான் ஆண்டவர் எனக்கு ட்ரெயின் பண்ணார், வசனத்தை சொல்லி கொடுத்தாரு. அஸ்திபார உபதேசம் தேவன் எனக்கு போதிச்சது 8 மாதம் தான். அதுக்கடுத்து நீ இதை பேசு, மற்றவங்களுக்கு சொல்லி கொடு, ப்ராக்டிஸ் பண்ணி வசனத்தின்படி நடன் சொன்னது அந்த 8 மாதம் கழிச்சு தான். ஹல்லேலூயா. அது எனக்கு கர்த்தருடைய கிருபையில் உடனே இந்த ட்ரைனிங் டைமு அவர் சொல்ல கேட்டு எனக்குள்ள மாறுதல் இயல்பாகவே வந்துச்சு. இது ஏன் வருதுன்னா, ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம், ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது ஹல்லேலூயா அவனுக்கு முதல்ல ஏற்படுற மாற்றம் என்னன்னா, சொல்லுங்களேன், நீங்கள் நிறைய பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க இல்லையா, முதல்ல உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? சுபாவத்தில், ஹேபிட்டில், உங்கள் இருதயத்தில் என்ன நடக்கும்? யாராச்சும் சொல்லுங்கள். சுஜா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்லாம் நல்லா இருக்கா? சரி, பேப்பர் நான் கேட்க மாட்டேன்னா தயவு செஞ்சு வாங்க, புதன்கிழமை. தேவன் நீங்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்கும்போது, இல்லை தேவனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிற போது நமக்குள்ள என்ன மாற்றம் முதல்ல வரும்? எதாக இருந்தாலும் சொல்லலாம், கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கள். என்னதான் சமாதானமா? ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்குள்ள இல்லாமல் உங்கள் கிரியையில் என்ன மாற்றம் வரும்? புரியல. பாவம் செய்ய மாட்டோமா? மன்னிப்போமா? அட சொல்லுங்க, எனக்கு காது கேட்காதனால நீங்கள் சொல்கிறத நான் ரிப்பீட்டாக சொல்கிறேன். நான் சொன்ன உடனே நீங்கள் மொத்தத்தில் அப்படியே போயிடுறீங்க. மன்னிக்கிற குணம் வரும் சொன்னீங்க. அடுத்து தப்பு செய்தா தப்பு திரும்ப செய்யக்கூடாதுன்னு. வேற? சரி, எல்லாரையும் கேட்டுரும். விலா சிஸ்டர், உங்கள் சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கமான் சொல்லுங்கள், உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்தது? அவர் உங்களை தான் கை காட்டுறாரு அங்கன்ட்டு. இப்படியா? ஐயோ, உங்கள் அத்தான்ட்ட கற்றுக்கிட்டீங்களா கையெடுத்து கும்பிடுறது? சொல்லுங்க சீக்கிரம். நீங்கள் தேவனுடைய அன்பை ருசிச்சிருக்கீங்க இல்லையா? முதல்ல ருசிக்கும் போது உங்களுக்குள்ள உங்கள் கிரியையில் என்ன மாற்றம் வந்தது? நான் பேசுறது புரியுது தானே? மௌன விரதமோ ஃபாஸ்டிங் இல்லை தெரியாதா?
சரி போங்க நீங்கள். நான் ஏதோ உங்களை பரிகாசம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதுதான் என்ன மாறும்னு சொல்கிறேன். அட ஏதாவது சொல்லுங்க. ஜெனிஷா சொல்லுமா. அப்படிதான் கண்ணை சிமிட்டா. ஏசப்பா பிடிக்கும்ல. ஃபஸ்ட்டு உனக்கு அவர் மேலே ஒரு அன்பு வந்ததில்ல, உடனே உன்னுடைய கிரியையில் என்ன மாற்றம் வந்தது? சரி ஓகே. ஆக்சுவலாக தேவனுடைய அன்பை நம்ம ருசிக்கும் போது, அதை உணரும் போது, தானாகவே நம்மளை அறியாமலே நம்ம இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். உலகத்தில் உள்ளது இதெல்லாம் மாயைன்னு தெரியுமா, இது ஒன்றுமே இல்லைன்னு தெரியும், நம்ம இதை தானாகவே வெறுப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ அதிகமாக நேசிக்கிற பொருளாக இருக்கட்டும், நபர் என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அது மேலே ஒரு சுய வெறுப்புன்னு வரும். நம்மளே நமக்கு பிடிக்காம போவோம். சார் என்னடா இது, இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே இந்த ஒரு அன்பா அப்படின்ட்டு. இந்த ஒரு வெறுப்பு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாட்டே நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறல அப்படிங்கிறது தான் பொருள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் அன்புக்குள்ளே போகலை. ஃபஸ்ட்டு அடையாளம் கொல்ல நினைப்பான். நீங்கள் இந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கீங்கன்னா அவன் உங்களை கொல்றதுக்கு பார்ப்பான். லிட்ரலாகவே அது எப்படின்னு தெரியாது, எந்த ரீதியில் வேணால் உங்களை கொல்ல பார்ப்பான். அடுத்த வசனம் 43வது வசனம் வாசிமா. 27:43. ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்துக்கு ஓடி போய். போதுமா? எழும்பி புறப்பட்டு ஓடி போய், அதாவது அவனை துரத்தப்படுவான் அப்படின்ட்டு போடுங்க. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் அந்த கர்ப்பவேதனை காலத்துக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்கள் துரத்தப்படுவீங்க, இல்லை விரட்டப்படுவீங்க, இல்லை தள்ளுண்ட படுவீர்கள், எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கீங்கன்னா சகோதரர்களால், பெற்றோர்களால், கணவனால், மனைவியினால், பிள்ளைகள்னால, வேலை செய்கிற ஸ்தாபனத்தினால, உங்களுடைய பிஸ்னஸ் உங்களை தூக்கி எறியும். இந்த மாதிரி, அதாவது ஐசோலேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் புரிகிறவங்க, இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த ஐசோலேஷன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இதைத்தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. எனக்கு ஆண்டவர் சொன்ன அந்த மாதிரி அப்படியே கொண்டு வரேன். சரியா? 2வது இந்த ஐசோலேஷன் பீரியட், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம். அது உண்மையை சொன்னால் வசனத்தின்படி அது துரத்தப்படுற அனுபவம் தான். 3வது 29:11 வாசிமா. 29ஆம் அதிகாரம் 11. பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து. போதும். அதாவது அவன் ஆசைப்படுறான், நல்ல பையன், வீட்டில் இருந்து வளர்கிற பையன், கூடாரவாசி, அம்மா கூட இருக்கிற பையன், அவன் தேவன்லாம் தரிசிக்கிறாரு. அந்த அவ்வளோ பெரிய ஏணிக்கு மேலே இருந்து கர்த்தரே நேரில் பார்க்குறாரு. அப்படி இருந்து அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை சரியாக ஓடுற நபர் என்ன பண்ணுறாரு, திருமணத்துக்கு அவனுடைய முறப்பொண்ணு தான், பட்டு இவனுக்குள்ள ஒரு ஆசை வருது. அதை எப்படி பார்க்குறேன்னா, அதை இச்சை. அப்போது உங்களுக்குள்ள இச்சை வரும். அது வீடை பற்றி, காடை பற்றி, தோட்டத்தை பற்றி, துறவை பற்றி, பிள்ளைங்க மேலே, கணவர் மேலே, மனைவி மேலே, வேலை மேலே, பொருட்கள் மேலே ஒரு இச்சை வரும். ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள அந்த வெல்த்தி, சொத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, இல்லை போடுற உடைமைகள், ஏதோ அந்த இச்சை உங்களை வளர விடாது இந்த ட்ரைனிங் பீரியடில். அது ஒவ்வொரு நாளும் போராட்டமாகவே இருக்கும். இப்போ மேக்சிமம் அதிக கிறிஸ்தவர்கள்ட்ட போராடுறது இந்த பிள்ளைங்கள் மேலே உள்ள அந்த ஒரு இச்சை. பிள்ளைங்க 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 எது வாழ்கிறதே பிள்ளைங்களுக்கு வேண்டின்னு. அதை கேட்கும்போது ஆண்டவர் எப்படி இருக்கும் அவருக்கு ஃபீல். நீங்கள் தேவனுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள். நான் எனக்குன்னு உண்டாக்குனேன், ஆனால் அவள் வாயிலிருந்து வர வார்த்தை, நான் வாழ்கிறது அந்த பொண்ணுனால எதுவுமே செய்ய முடியாது. வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வேண்டி நான் வாழ்கிறேன்னு சொல்கிறேன். அது தேவன், அது எப்படி இருக்கும் அவருக்கு யோசிச்சு பாருங்க. சரி, 4வது விஷயம்,
இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அந்த 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஏதோ உங்களை உருவாக்குகிறாருங்கிற ஃபீலிங் இருக்கா? ஆண்டவர் உங்க கூட வந்து பேசிக்கிட்டே இருக்காரா? மூணாவது, அவர் உங்க கூடயே எப்பவுமே இருக்கிறதா? அது உங்களுக்கு புரிஞ்சு இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. உங்களை வந்து பிசாசு கொல்ல பார்க்குறான்னு நல்லா தெரியுது. நீங்க எல்லாராலையும் வந்து தள்ளப்படுறீங்கிறது தெரியுது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையான உலகத்துல உள்ள ஏதோ ஒரு விஷயத்து மேல இச்சை அன்பு வருது வச்சுக்கோங்க. 4வது, ஏமாற்றம். இவன் ஆசைப்படுறது ஒண்ணு, கிடைக்கிறது லேயால். இது ஏமாற்றம். நீங்க நினைக்கிற காரியம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து இது எனக்கே பேசுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். பட் அந்த 3 விஷயத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. தேவ சித்தத்தை உங்க மூலியமா செய்யறாரா அப்படிங்கிறது, உங்க கூட ஆண்டவர் தான் பேசுறாரா, அவர் என் கூட இருக்கிறதுக்கு உண்டான ஃபீல் உங்களுக்கு 24/7 இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இது எல்லாம் இருக்குன்னா அதுதான் நீங்கள் இந்த கர்ப்ப வேதனை ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கீங்க. அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வேஸ்ட் இந்த ட்ரைனிங் பீரியட். ஹல்லேலூயா. ஏமாற்றம் எழுதிட்டீங்க தானே? அதாவது நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது. நீங்கள் வீடு வைக்கலான்னு நினைப்பீங்க, அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. இல்லை பெண்ணு கட்டலாம், அதை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி எடுப்பீங்க. இல்லை ஹையராக படிக்கலாம், இல்லை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வீணாக தான் போகும். எதுவுமே நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அதுதான் ஏமாற்றம். அடுத்து நீங்கள் உங்களுடைய அந்த பொட்டன்ஷியல், நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க இல்லையா, உங்களுடைய உழைப்பு அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். பொத்தல் பையில் போட்ட மாதிரி உங்கள் பணம் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலோ இல்லை தேவையில்லாதவங்க வஞ்சிச்சு ஏமாற்றி இந்த மாதிரி உங்களுடைய அந்த உழைப்பினுடைய வருமானத்துக்கு உண்டான அந்த பொருள் இல்லை பணமாக இருக்கட்டும், அது மொத்தமாக வந்து செலவழியுது, உங்கள் கையில் நிற்கவே மாட்டேங்குதுன்னா அது ஒருவேளை இந்த கர்ப்ப வேதனை காலத்துக்குள்ளே இருக்கலாம், அந்த ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே இருக்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாரை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு 10 அடி எடுத்து வச்சா நடக்கலான்னா நீங்கள் மட்டும் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வேலை செய்வீங்க. 20 அடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா யாக்கோபு தெரியும் தானே உங்களுக்கு, 20 வருஷம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு. அப்படி இருக்கும். அடுத்து 31வது அதிகாரம் 2வது வசனம் வாசிமா. 31வது அதிகாரம் 2வது வசனம். 6வது பாயிண்ட் எழுதிட்டீங்களா? ஹார்ட் ஒர்க், எக்ஸஸ் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கோங்க. கடின முயற்சியா, வேலையா, உழைப்பு. கரெக்ட், கடின உழைப்பு. கடைசி 31:2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். போதுமா? அதாவது உங்களை பார்க்குற ஜனங்களுடைய முகங்கள் வேறுபடும். உங்கள் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக தான் இருப்பாங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய முகம் உங்களை பார்க்கும்போது வேறுபடும். உங்களை பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் தேவனோடு இருக்கும்போது உங்களுக்குள்ள தானாக ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. நீங்கள் பிரச்சனையில் இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும், அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதாவது பொறாமப்படுவாங்க, உங்கள் மேலே கோவப்படுவாங்க, உங்கள் மேலே வந்து கசப்பு அவங்களுக்குள்ளே வரும். அவங்க முகம் வந்து வேறுபட்டு தான் உங்களை பார்க்கும். ஹல்லேலூயா. இது வந்து 7வது பாயிண்ட். இந்த 7 பாயிண்ட்டும் இருந்ததுன்னா, இந்த 7 பாயிண்ட்டும் முதல்ல சொன்ன 3மே இருந்ததுன்னா நீங்கள் இந்த காலத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 31வது அதிகாரம் எடுத்துக்கோமா. 36லேருந்து 42 வாசித்து நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். நான் திரும்ப ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணுறேன். எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம் தான் நம்ம துணை வசனமாக எடுத்திருக்கு இல்லையா? ஏன்னா நன்மை தீமையை அதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும். நன்மை தீமை என்னன்னு நமக்கு தெரியறதுக்கே, அதை பகுத்து அறியறதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும்னு வந்து வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் இந்த பயிற்சி அப்படின்னா, முதல் பாயிண்ட் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு, 2வது தேவன் நம்ம கூட பேசுறதுக்கு, 3வது தேவன் நம்ம கூடயே இருக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து நமக்கு இந்த பயிற்சியின் போது, இந்த ட்ரைனிங் டைமு என்னெல்லாம் நமக்கு நடக்குங்கிறது, ஒன்று வந்து பிசாசு உங்களை கொல்ல பார்ப்பான். அதே மாதிரி நீங்கள் துரத்தப்படுவீங்க, அது ஐசோலேஷன் பீரியடு. 3வது உங்களுக்குள்ள இச்சை ஏற்படும்.
4வது ஏமாற்றம் அடைவீர்கள். 5வது உங்களுடைய பிரயாசத்துக்கு பலன் ஒன்றும் இருக்காது. 6வது கடின உழைப்பு உங்களுக்குள்ள இருந்து உருவி எடுத்து கொள்ளப்படும். 7வது மற்றவங்களுடைய முக நாடின்னு சொல்றதை விட முகம் வேறுபடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை எவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் எண்ணத்தை கண்டுபிடித்தீர். அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய அதாவது எதுக்கு இதை வாசிக்க சொன்னா, 20 வருஷம் ஒரு மனுஷன் கூட இருக்கான். அதுல இவனுக்கு வந்த பலன் என்ன, 20 வருஷம் என்ன வேதனை படுறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்குண்டான பலனை பார்த்து நம்ம முடிக்கிறோம். சரியா? நீங்க எல்லாம் படுறது வேதனையான அப்ப தெரியும். வாசிமா. உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இதனுடைய முடிவு, அவன் வெறுமையா தனியா வரான். 20 வருஷம் அவன் அந்த பாடுகளெல்லாம் சகிக்கிறான். அந்த கர்ப்ப வேதனை டைமு யாக்கோபுக்கு 20 வருஷம். அதனுடைய முடிவு இரு பரிவாரத்தில் வரானா. ஃபுல்லாக அவன் பிரித்து விடும்போது பார்த்தா எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை ஒய்ஃபு, எத்தனை மறுமனையாட்டி, எத்தனை பிள்ளைங்க, அந்த லிஸ்ட் அப்படியே இருக்கும். அந்த குரூப்பாக அப்படியே உள்ளே போகிறாங்க. ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஊர்வலம் மாதிரி வராங்க. அவன் வெறும் 20 வருஷம். என்ன கேட்டால் வெறும் 20 வருஷம்தான் என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா நான் இந்த மாதிரி பாடுகள் பெரியவங்க பட்டதை பார்த்து கண்டு கூடவும் கொஞ்சம் காலம் இருக்க முடிஞ்சிருக்கு. அதனால் சொல்கிறேன், 20 வருஷம் கம்மி தான். ஆனால் அதனுடைய பலன் ரொம்ப பெருசு. இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் இல்லையா? அந்த வரிகள் உள்ள பாட்டு இல்லை, தேவன் இந்த மனுஷனோட இடப்பட்ட வசனங்கள்லாம் என் கூட நம்ம கூடயே பேசுகிற மாதிரி இருக்குது இல்லையா? சரி, இதனுடைய விளைவு அதுதான். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை ஒருத்தர் கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுறதா இருக்கட்டும், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டார். நிறைய இது எல்லாமே இதுக்குட்பட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னார், அதையுமே சொல்லிடுறேன். மத்திய 7வது அதிகாரம் எடுக்காதீங்க, நானே வாசிக்கிறேன். 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிக்கலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், என்றென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்றென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே.